கடவுளை பூஜை பண்ண வேண்டும் என்று ஒருவருக்கு ஆசை வந்தது. ஆனால் அவருக்கு எப்படி பூஜை பண்ணுவது என்று தெரியவில்லை. நிறைய பேரிடத்தில் போய் கேட்டு பார்த்தார். அவருடைய நண்பர்கள், சொந்தக்காரர்கள் எல்லோரிடத்திலையும் போய், எனக்கு பூஜை பண்ண வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது, ஆனால் எப்படி பூஜை பண்ண வேண்டும் என்று தெரியவில்லை, நீங்கள் எனக்கு வழிமுறைகளை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார். எல்லோரும் ஏதேதோ சொன்னார்கள். சில பேர் பெரியதாக சொன்னார்கள், சில பேர் மிகச் சிறியதாக சொன்னார்கள். அவரவர்களுக்கு என்ன தெரியுமோ, என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் சொன்னார்கள். கேட்டவருக்கு திருப்தி வரவில்லை. அது சுருக்கமாகவும் இருக்க வேண்டும், ஆனால் அது நிறைவாகவும் இருக்க வேண்டும், செறிவாகவும் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே காம்ப்ரஹென்சிவ் என்று. அப்படி காம்ப்ரஹென்சிவாக, செறிவாக இருக்க வேண்டும், சுருக்கமாக இருக்க வேண்டும். இப்படி தேடிக்கொண்டே இருக்கும்போது ஒருவர் அவருக்கு வழிகாட்டினார். எனக்கு தெரியாது, ஆனால் அதோ மூலையிலே மரத்தடியிலே ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே, அவர்களிடத்தில் போய் கேட்டு பார்த்தால் அவர்கள் சொல்லுவது சரியாக இருக்கும், போய் கேளுங்கள். மரத்தடியில் அந்த பெரியவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவரிடத்தில் போய் கேட்டார், ஐயா, எனக்கு பூஜை செய்ய வேண்டும், எப்படி செய்வது என்று சொல்லிக் கொடுப்பீர்களா? வந்தவரை ஏற இறங்க பார்த்துவிட்டு அந்த மரத்தடி பெரியவர் ஒரு வரி சொன்னார். என்ன வரி? யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை. அப்பா, நீ தெய்வத்துக்குத்தானே பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்கிறாய்? அப்படியானால் யார் வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம். அந்த தெய்வத்தின் மீது ஒரு பச்சிலையை போட்டால் போதும், அதுதான் பூஜை என்றார். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலையா? பச்சை இலையா போட வேண்டும்? கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுவது என்றால் பூக்களால் அர்ச்சனை பண்ணுவார்கள். அந்த பூக்களோடு சில நேரங்களில் சில இலைகள் சேர்ந்துவிடும், இல்லை குறிப்பிட்ட சில இலைகள் உண்டு. விஷ்ணுவுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்றால் துளசியை கொண்டு போய் பூஜை செய்வார்கள், துளசி மாலை போடுவார்கள். சிவனுக்கு என்றால் வில்வத்தை போடுவார்கள். விநாயகருக்கு அருகம்புல்லை போடுவார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ ஒரு பச்சிலை என்று சொல்லுகிறாரே, இவரையா பெரிய அறிவாளி என்று எல்லோரும் கையை காட்டினார்கள்? இவரிடத்திலா வந்து கேட்டிருக்கிறேன் என்று கொஞ்சம் ஆதங்கப்பட்டு கொண்டே, ஐயா, என்னிடத்தில் பச்சை இலையெல்லாம் இல்லை, நான் இருக்கிற பகுதியில் பச்சை இலையெல்லாம் இல்லை, நான் எப்படி பூஜை பண்ணுவது? நான் எங்கே போய் தேடுவது? மரம் செடி கொடியே இல்லை, நான் அபார்ட்மெண்டில் இருக்கிறேன், எனவே நீங்கள் எனக்கு வேறு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்றார். உடனே அந்த மரத்தடி பெரியவர் சிரித்து கொண்டே அடுத்தது சொன்னார், யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை. பசு இருக்கிறது இல்லையா, அந்த பசுவுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கள் என்றார். வாயுரை என்றால் உணவு என்று பொருள். பசுவுக்கு உணவு கொடுப்பதா? கடவுளுக்கு பூஜை செய்வதுதான். கடவுளுக்கு பூஜை செய்வதற்கு உங்களால் முடிந்த பச்சை இலையை கடவுள் மீது போடுங்கள். வில்வம் என்று சொன்னால் என்ன சொல்லி இருப்பீர்கள்? என்னுடைய ஊரில் வில்வ மரமே இல்லை என்று சொல்லி இருப்பீர்கள். இப்போது சொன்னீர்களே, உங்களுடைய பகுதியில் மரமே இல்லை, பச்சை இலையே இல்லை என்று. துளசி என்றால் நான் வாழுகிற பகுதியில் துளசி செடியே இல்லை என்று சொல்லி இருப்பீர்கள். போகட்டும், இலை கிடைக்கவில்லை என்றால் போகட்டும், நீங்கள் ஒரு பசு மாட்டுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கள். அது கூட பாருங்கள், காட்டில் இருக்கிற புலி சிங்கத்திற்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லவில்லை, கரடிக்கு நரிக்கு என்று சொல்லவில்லை. பசு ஒரு அப்ராணி, தடவி கொடுத்தால் பேசாமல் நிற்கும், அந்த அப்ராணிக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கள், அது கடவுளுக்கு பூஜை செய்வதற்கு சமானம். இப்போது கேள்வி கேட்டுக்கொண்டே போனாரே,
அவர் அடுத்தது சொன்னார், நான் வாழுகிற பகுதியில் நாள்தோறும் பசுக்களை பார்க்க முடியாது. பசுக்களை எல்லாம் வேறே இடத்திலே வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய தெருவில் பசுவே வராது. நான் என்ன செய்வேன்? யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை. இப்போது சொன்னார், சரி இது இரண்டும் நடக்காதா? போகட்டும். யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி சாப்பிடுவீர்கள் இல்லையா? நீங்கள் சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி எடுத்து பக்கத்தில் யாருக்காவது கொடுங்கள். கைப்பிடியா? கைப்பிடி என்றால் என்ன அளவு? கைப்பிடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குமே. யாருடைய கைப்பிடி? திருமூலருடைய இந்த பாட்டை கேட்கும்போது நம்மில் பலருக்கு வேடிக்கையாக இருக்கும். திருமூலர் வாஸ் வெரி நான் ஸ்பெசிபிக் என்று சொல்லிவிடுவோம். இப்போதெல்லாம் எதை சொன்னாலும் ஸ்பெசிபிக்காக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வீட்டு சமையற்குறிப்பு என்றால் கூட 5 கிராம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும், 10 கிராம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், 2 லிட்டர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சரியாக கணக்கிட்டு சொல்கிறோம். ஆனால் அப்படி கைப்பதமாக என்பது போல திருமூலர் என்ன பண்ணினார்? உண்ணும்போது ஒரு கைப்பிடி என்றார். டீஸ்பூன் என்றால் 4.8 மில்லி லிட்டர். டேபிள் ஸ்பூன் என்றால் டீஸ்பூனை போல 3 மடங்கு. இப்படியெல்லாம் சொல்லிவிடலாம். ஆனால் கைப்பிடி எப்படி சொல்வது? ஒவ்வொருத்தருக்கும் கைப்பிடி மாறுபடும். ஒருத்தருக்கே ஒரு சமயத்தில் சின்ன குழந்தையாக இருக்கும்போது கைப்பிடி சிறியதாக இருக்கும். பெரியவர்களாக இருந்தால் கைப்பிடி பெரியதாக மாறிவிடும். இப்படி சொல்லி இருக்கிறாரே திருமூலர், சயின்டிஃபிக்காகவே சொல்லவில்லை என்று நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் திருமூலர் தான் வெரி சயின்டிஃபிக், மோஸ்ட் சயின்டிஃபிக். ஏன் தெரியுமா? இன்றைக்கு என்னிடத்தில் நிறைய இருக்கிறது, சாப்பாடு நிறைய இருக்கிறது. கையை வைத்து எடுக்கும்போது பெரிய கைப்பிடியாக எடுத்து விடலாம். அவர் மாத்திரம் 10 மில்லி லிட்டர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் என்ன சொல்வோம்? இன்றைக்கு என்னிடத்தில் 10 மில்லி லிட்டர் இல்லை, 5 தான் இருக்கிறது, நான் கொடுக்க மாட்டேன். அந்த ஸ்பெசிபிசிட்டி இல்லை என்றால் என்னால் செய்ய முடியாது என்று கையை விரித்து விடுவோம். ஆனால் திருமூலர் எவ்வளவு அழகாக சொன்னார், நிறைய இருந்தால் பெரிய கைப்பிடியாக கொடுக்கலாம், குறைவாக இருந்தால் கூட அப்படி கொஞ்சம் சின்ன கைப்பிடியாக எடுத்து கொடுக்கலாமா இல்லையா? அதனால்தான் யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. என்னால் அதுவும் முடியவில்லை, என்னிடத்தில் அதுவும் இல்லை என்று சொன்னால் கடைசி வரி சொன்னார், யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை அதாமே. இப்போது கேள்வி கேட்டவரை விட்டு விடுவோம். கேள்வி கேட்டவர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய பிரதிநிதி. ஆனால் பதில் சொன்ன திருமூலர் என்னவெல்லாம் சொன்னார் என்பதை ஒருமுறை எண்ணி பார்க்கலாமா? யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை அதாமே. முதல் 3ஐயும் செய்ய முடியவில்லை என்றால் கூட விட்டுவிடலாம். மற்றவர்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை. வெளியில் போகிறீர்களா? நீங்கள் போகிற காரியம் நன்றாக நடக்கட்டும். காலையில் பார்க்கும்போது வணக்கம், இல்லை எங்கேயாவது போகிறோம், நாம் போகிற இடத்தில் அந்த அலுவலகத்தில் இருக்கிற பணியாளர் கதவை திறந்து விடுகிறார், அவருக்கு ஒரு நன்றி. பேருந்தில் பயணப்படும் போது டிக்கெட் கொடுக்கிறாரே, அவரிடத்தில் ஒரு நன்றி. நல்ல வார்த்தைகளை பேசினால் அந்த நல்ல வார்த்தைகளிலேயே கடவுள் இருக்கிறார். கடவுள் பக்தி என்பதே அந்த நல்ல வார்த்தையில் இருக்கிறது என்றாரே, அதை நாமும் கடைபிடிக்கலாம் தானே? அரக்கர்கள், அசுரர்கள் என்றெல்லாம் சொல்கிறோமே, அவர்கள் எத்தனை பேர்? இவர்களெல்லாம் படித்தவர்களா படிக்காதவர்களா? தேவர்களும் அசுரர்களும் எங்கே இருக்கிறார்கள்? இந்த தேவர்கள் அரக்கர்கள் என்று தனித்தனியாக எங்கேயும் தேடிக்கொண்டு போக வேண்டாம். கஷ்டமே இல்லாத நிலையை காட்டிலும்
கஷ்டம் என்பது 2 மடங்கு அதிகமாகத்தான் இருக்கும்.